வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ஒருத்தர் ரொம்ப நல்லா பேசுறாங்க, இனிக்க இனிக்க பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு தயவு செஞ்சு கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க. இது நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தேளினுடைய கொடுக்கல மட்டும் கிடையாதுங்க. இனிப்பான தேனை தரக்கூடிய அந்த தேனி இருக்கு பாத்தீங்களா, அந்த தேனியினுடைய கொடுக்கலையும் விஷம் தான் இருக்கும். ஸோ இங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறவங்க எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது, கோபமா பேசுற எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாதுங்க. யாரையுமே பார்த்த உடனே இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிடாதீங்க. பழகி பார்த்ததுக்கு அப்புறமா முடிவு பண்ணுங்க. சிரிச்சு முக்கியமா சொல்லணும்னா, சிரிச்சுக்கிட்டு நம்ம கிட்ட நைஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. காரணம் இல்லாம இங்க காக்கா கூட கத்தாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ உங்க வாழ்க்கையில ஒருத்தவங்க உங்ககிட்ட சிரிக்க சிரிக்க பேசுறாங்க அப்படின்னா ஏதாவது பின்னால ஆப்பு வைக்க போறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எப்பயுமே பேசுறவங்கள நான் சொல்ல கிடையாதுங்க. தேவைன்னா மட்டும் நம்ம கிட்ட வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க பாத்தீங்களா, நான் அவங்கள மட்டும்தான் இந்த இடத்துல சொல்றேங்க. இங்க எதுவா இருந்தாலும் சரிங்க, வாழ்க்கையில ரொம்ப 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 கவனத்தோட தேர்வு செய்யுங்க. அது தேவை அப்படின்னா மட்டும் தேர்ந்தெடுங்க. ஏன்னா இன்னைக்கு தேவையான ஒண்ணு ஃபியூச்சர்ல நமக்கு தேவையில்லாம கூட போகலாம். அதனால எதா இருந்தாலும் சரிங்க, பார்த்து கவனமா தேர்வு பண்ணுங்க. இங்க பணம் இல்லாதவனுடைய வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அவனோட வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனுபவிக்காம கூட போகலாம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எது தெரியுதோ தெரியலையோங்க, ஆனா பணம் சம்பாதிக்க தயவு செஞ்சு கத்துக்கோங்க. நேர்மையான வழியில. நான் சும்மா சொல்ல கிடையாது, நீங்க எப்படி வேணாலும் சம்பாதிங்க அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாதுங்க. நேர்மையான வழியில பணம் சம்பாதிக்க கத்துக்கோங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பணம் மட்டும் ஒரு மனுஷங்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல மனுஷங்க மத்தியில நாம நிம்மதியா வாழவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க பணம் இல்லாதவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் காட்டக்கூடிய அந்த பாசமும் நட்பும் எல்லாரும் இங்க பெருசா மதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. பணம் இல்லாதவன் ரொம்ப பாசமா இருந்தாலும் அதை வேஷம்னு சொல்லுவாங்க. இதே பணக்கார வந்து சும்மா சிரிச்சு பேசினாவே அப்பா பெரிய ஆளுப்பா நம்ம கிட்டயே பேசிட்டாங்க அப்படின்னு அவங்கள தூக்கி வச்சு பேசுறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம். இங்க வாழ்க்கையில அழிவினுடைய விளிம்புல இருக்கிறவங்களை கூட நம்ம காப்பாத்திடலாம். ஆனா இந்த அகங்கார திமிர்ல இருக்காங்க பாத்தீங்களா, ஆணவத்துல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் வாழ்க்கையில என்ன பண்ணாலும் காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. தயவு செஞ்சு சொல்ற, வாழ்க்கையில நீங்க எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சரிங்க, இந்த திமிருங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதை தூக்கி குப்பையில போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் ரொம்ப சீக்கிரத்துல டப்புன்னு சாஞ்சு கீழே உளுந்துருவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நாம யாருக்கிட்ட ஆறுதல் தேடுறோமோ, நல்லா யோசிச்சு பாருங்க, நாம யாருக்கிட்ட ஆறுதல் தேடி போறோமோ, இவங்க எனக்கு ஆறுதல் சொன்னா என் மனசு திருப்தியா இருக்கும் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு யாருக்கிட்ட ஆறுதல் தேடி போறோமோ அவங்க தான் பெரும்பாலான நேரத்துல நம்ம மனசை அப்படியே காயப்படுத்தி சுக்குநூறா உடைச்சு போட்டுருவாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், உங்க மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட போய் ஆறுதல் தேடாதீங்க. உங்களுக்கு நீங்க தான் கடைசி வரைக்கும் சரியான ஆறுதல். உங்க மனசை உங்களை தவிர வேற யாராலையும் அமைதிப்படுத்தவே முடியாது. அதனால தயவு செஞ்சு சொல்றேங்க, ஆறுதல் அப்படிங்கிற பேர்ல அடுத்தவங்க கிட்ட போய் உங்க மனசுல இருக்க எல்லா பிரச்சனையும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியாப்பா அப்படின்னு ஊன்னு நீங்க சொல்றது எல்லாத்தையும் உச்சி கொட்டி கேட்டுட்டு கடைசியில உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது விஷயத்த பேசிட்டு உங்களையே அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையும் போய் ஆறுதல் அப்படின்னு மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொட்டாதீங்க. இங்க யாருக்கிட்டையுமே உங்களை புரிய வைக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னா அடுத்தவங்களை நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல தான் உண்மையான அன்பு வெளிப்படுமே தவிர, சும்மா நீங்க வந்து யாரும் நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிறதுனால உங்களுடைய அன்பு வெளிப்படாது. உங்களை புரிஞ்சிக்காத ஒரு இடத்துல உங்களை பத்தி போய் நீங்க புரிஞ்சு வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றது முட்டாள்தனம். தயவு செஞ்சு உங்களை அலட்சியப்படுத்துற இடத்துல, புரிஞ்சுக்காத இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்காம வந்துகிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு கௌரவம்.
நாம் மட்டும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்மளை மட்டும் இங்கே ஒருத்தர் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் உங்கள் மனசில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுதுங்க. இங்கே நிறைய பேரோட வாழ்க்கை அப்படித்தாங்க இருக்குது. நாம் மட்டும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளை புரிஞ்சிக்க மட்டும் இங்கே ஒருத்தர் கூட இல்லையே அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. முடிஞ்ச வரைக்கும் நம்மளை யாரும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை நாம் புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா அதுதான் உங்களோட மனசுக்கும் சரி உங்களோட உடம்புக்கும் சரி நல்லதுங்க. இங்கே தனக்கு வலிக்கும் அப்படிங்கிறதுக்காக கவனமாகவும் அடுத்தவங்களுக்கு வலிக்குமோ வலிக்காதோ அப்படின்னு கண்டுக்காம ரொம்ப அலட்சியமாகவும் பேசக்கூடிய மனுஷங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. என்றைக்குமே பேசும்போது வார்த்தையை கவனமாக பேசுங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களை குத்தி ரணப்படுத்துறதுக்கு ஒரு நிமிஷம் போதாதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேசும்போது பார்த்து பத்திரமா பேசுங்க. நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே ஒரு நாள் நிச்சயமாக உங்களை கைவிடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு துணை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் ஓடி ஓடி எல்லாருக்கும் உதவி பண்ணினேங்க, உதவி பண்ணனு கூட பார்க்காம கடைசியில் என்னையே ஒதுக்கி வச்சுட்டாங்க. சம்டைம்ஸ் நானே யோசிச்சு பார்ப்பேன், இந்த அளவுக்கு முட்டாள்தனமாக நடந்திருக்கமே, அவங்க நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்க, நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியாமல் கூட முட்டாள்தனமாக இருந்திருக்கனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். இப்போ தான் அதையெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போவாது அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சந்தோஷப்படுங்க. ஸோ உங்களை பற்றி அலட்சியப்படுத்திட்டு போகிறாங்க, அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பை, உண்மையான அன்பை புரிய வைப்பாங்க. அப்படி இல்லையா விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அவங்க எப்படியோ போகிறாங்க அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் நீங்கள் போட்டு குழப்பிக்காமல் இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அவங்களே உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்கள் ஏங்க அவங்கள நினச்சி உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிகிட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க, கூட பிறந்தவங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க இந்த உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி பேர் கூட பிறந்தவங்க தாங்க துரோகம் பண்ணுறாங்க. ஸோ நான் எல்லாரையும் சொல்ல கிடையாது, ஒரு சிலர் தான் சொல்கிறேன். ஸோ அதனால் அதுக்காகலாம் வருத்தப்படாதீங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக யார் வேணால் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். எப்படியாம்பட்ட சொந்தமாக இருந்தாலும் சரி, முதல்ல தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஒருத்தவங்க நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இருக்கிறது அடுத்தவங்களுடைய பார்வை நமக்கு முன்னால் இருக்கிறவங்களை பொறுத்து தான் அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வேணால் உண்மைதாங்க. நாம் அடுத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு நாம் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது நிரூபணமாகும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.